பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு சின்ன சலவாத்தை பார்க்க போகிறோம். இந்த மாதமே சலவாத்துக்கு சிறப்பான மாதம். அதுலேயும் இந்த நாள் இன்னும் பிரத்யேகமான நாட்கள்னு சொல்லலாம். ரபியுல் அவலுடைய முதல் 10 நாளுமே நமக்கு சிறப்பு தான். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா அப்பப்போ சலவாத்தை தொகுத்து கொடுக்குறோம். இஸ்முகள், திக்ருகள், துவாக்கள், சூறாக்களை மாதிரி நீங்கள் சலவாத்தும் இந்த நாட்களில் புதுசாக ஓதிக்கிறது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அதில் இன்றைக்கி ஒரு சலவாத்து பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் ஓதாததாக இருக்கும். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா சலவாத்தோடு சேர்ந்து உங்களுக்கு தேவையான துவாவும் இருக்கும். அந்த சலவாத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் சலவாத்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதில் என்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதனுடைய பலன் என்ன, எப்படி ஓதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த சலவாத்து தான் அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக வஅதவஜ்ஜஹு இலைக்க பினபீக முஹம்மதின் நபீர் ரஹ்மதி யா ரசூலுல்லா இன்னி கத் தவஜ்ஜஹது பிக இலா ரப்பி ஃபி ஹாஜதி ஹாதிஹி லி தஹ்லீலி அல்லாஹும்ம ஃபஷப்பிஹு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அல்லாஹுவே, நிச்சயமாக நான் உன்னிடத்தில் வேண்டுகிறேன். மேலும் ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் உன்னை முன்னோக்குகிறோம். பாருங்க, 3 தடவை சொல்கிறோம். ஃபஸ்ட்டு யா அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்குறேன் அப்படின்றோம். அதுக்கப்புறம் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் என்ன பண்ணுறேன், வேண்டுகிறேன்ட்டு. கேட்குறோம் வேற, வேண்டுகிறோங்கிறது வேற. கேட்குறதுனா கொஸ்டின் பண்ணுறது, வேண்டுகிறோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாஹுவை வணங்கி நம்ம உறுதியாக கெஞ்சி கேட்குறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், நபி அவர்கள் ரஹ்மத்தான நபி இருக்காங்களே, எங்களுடைய நபி ரஹ்மத்தான நபி, அவர்களை கொண்டு உன்னை முன்னோக்குகிறோம். உன்னை நோக்கி என்ன பண்ணுறோம், அவரை பின்பற்றி நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி 3 தடவை அல்லாஹுவை முற்படுத்துகிறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்னா, யா அல்லாஹ் அவர்களுடைய பரிந்துரையை எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா முதல்ல நபி அவர்களுடைய பரிந்துரை தான் நமக்கு இம்மை மறுமையுடைய வெற்றியை கொடுக்கும். மறுமையில் நீங்கள் எவ்வளோ நன்மை செய்தாலும் நபி அவர்களுடைய பரிந்துரை இல்லாதவங்க சொர்க்கத்தை அடைய மாட்டாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுட்டு, இன்னும் என்னுடைய விஷயத்தில் அவங்க என்ன பரிந்துரை செஞ்சாலும் அதை ஏற்றுக்கோன்னு சொல்கிறோம். ஏன்னா நபி அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்காக எல்லாருக்குமே பரிந்துரை செய்வாங்க. ஆனால் அல்லாஹும் எல்லாருக்குமே ஏற்றுப்பானா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால எனக்கும் அவங்க பரிந்துரை செஞ்சுருவாங்க, என்னுடைய உம்மத்தை காப்பாற்றியா அல்லாஹ், அவர்களுக்கு நரகத்தை கொடுக்காத அப்படின்னு அவங்க கேட்டுருவாங்க. ஆனால் அதை நீ ஏற்றுக்கணும். ஏன்னா நான் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு அமலின் காரணமாக நீ அதை ஏற்றுக்காமல் போயிடாத, கண்டிப்பாக நீ அதை ஏற்றுக்கோ. அதை கேட்டுட்டு நம்ம சொல்கிறோம், எனது இந்த தேவையும் நிறைவேற்றித்தா. எனக்கு தேவை இருக்குது, இன்றைக்கி இது தேவை இருக்குது, நாளைக்கு அது தேவை இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தேவையும் நீ நிறைவேற்றித்தா. மேலும் எந்த தேவையை என் ரப்பின் பக்கம் வைத்து நான் முன்னேக்கிறேனோ அந்த தேவை எனக்கு நிறைவேறணும். நான் உன்னை எந்த தேவைக்காக இப்போ அழைச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல, நான் இப்போ என்ன கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுமில்ல, நான் எந்த துன்பத்தில், துயரத்தில், துக்கத்தில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல. அப்போ நீ என்ன பண்ணிடணும், எனக்கு நீ அதை நிறைவேற்றி கொடுத்துடணும். நான் இப்போ எதுக்காகலாம் உன்னை அழைக்கிறனோ அந்த அத்தனை விஷயம் எனக்கு கிடச்சிடணும்னு நம்ம சொல்லிட்டு என்ன பண்ணணும், இந்த சலவாத்தை நீங்கள் 33 முறை ஓதிட்டு துவா செய்யணும். அப்போ துவா செய்யும் போது என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இதில் அல்லாஹ்வை அழைத்திருக்கோம். அழைச்சிட்டு என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் எனக்கு பரிந்துரை கொடுன்னு கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், நான் என்னுடைய துவாவை நீ புரிஞ்சு நீ நிறைவேற்றுன்னு கேட்டிருக்கோம். இத்தனையும் கேட்ட உடனே நம்ம துவா செஞ்சால் என்ன ஆகும், அந்த துவா உடனே அல்லாஹிடத்துல போகும். ஏன் பார்த்தீங்கன்னா, மலக்குமார்கள் நம்மளுடைய துவாவை எப்போ கொண்டு போய் சேர்த்துவாங்கன்னா, நம்மளுடைய துவாவில் சலவாத்து இருந்தால் தான் அல்லாஹிடத்துல கொண்டு போய் சேர்த்துவாங்க. அதனால் நம்மளுடைய துவாவில் சலவாத்து வச்சோம்னா நம்மளுடைய துவா மறுக்காமல் அல்லாஹிடத்துல போய் சேரும். அதனுடைய பலனை நம்ம என்ன பண்ண முடியும், முழுசாக அடைந்து கொள்ள முடியும். இப்போ இதை நீங்கள் எப்படி ஓதணும்னா, முதல்ல நியத் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஓதிட்டு, இதை ஓதின கையோட துவா செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அல்லாஹின் மீது தவக்கல் வைத்துட்டு அந்த காரியத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோன்னா அவன் கொடுப்பான்னு நம்பணும். ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மனசு திருப்தி அடையுது, கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி கொடுத்துருவான்னு தோணுச்சுனாவே அதுவே உங்களுக்கு என்ன ஆயிரும், ஒரு சிக்னல் மாதிரி கிடச்சிரும், நம்ம கண்டிப்பாக துவா கபுலாக போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், துவா செஞ்சுட்டு கடைசியாக என்ன பண்ணணும், திருப்தியாக அல்லாஹ்வின் பக்கம் விட்டுட்டு அந்த காரியத்தை எந்திரிச்சு போங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான், உங்களுக்கு அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான். அதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளிடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க, சலவாத் ஓதுங்க, சலவாத் இல்லாமல் துவா கபுல் ஆகாதுன்ட்டு. அதே மாதிரி சலவாத் ஓதுங்க, சலவாத் இல்லாமல் உங்கள்கிட்ட நான் பரிந்துரை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கு மேலே நமக்காக உம்மத்தேன்னு வாழ்ந்து மறைந்த அவர்களுக்காக நம்ம சலவாத் ஓதுவதும் எப்படி இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் சலவாத்தை ஓதி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்னு சொல்லி முடித்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா அமலோடும் கடைசியாக இதை சேர்த்தி கொள்வது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்.